தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தோடு இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாடாளுமன்றம் முதன்முறையாக நள்ளிரவில் கூட போகுது ஒரு வரியை அமல்படுத்துவதற்காக. இந்த ஜிஎஸ்டி வரியை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்காக ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவில் நாடாளுமன்றம் கூடவிருக்கிறது. அங்கிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து இந்த வரியை துவக்கி வைக்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம். மாநில அளவில் பல்வேறு தளங்களில் பல்வேறு வகைகளில் பல்வேறு வடிவங்களில் வரி விதிக்கப்பட்டு இருந்த நிலை மாறி நாடு முழுவதும் ஒரே வரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரே வரி அப்படிங்கிறது சில தொழில்துறையினருக்கு சாதகமாகவும் சில தொழில்துறையினருக்கு பாதகமாகவும் அமைகிற சூழல் இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் விமர்சிக்கப்படுது. மாநில சுயாட்சியை இது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனால் அதையும் தாண்டி 2014ஆம் ஆண்டு முதல் தொடர் முயற்சியில் இந்த ஜிஎஸ்டி ஆனது ஜூலை 1 முதல் அமலுக்கு வர இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையினர் தொழிலாளர்கள் இதை பார்க்குறாங்க, வியாபாரிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இதில் சந்திக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நம்ம பயணிக்க இருக்கிறோம். முன்னதாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் இருக்குது பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரியை பொறுத்தளவு மறைமுக வரிகளுக்கு மாற்றா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைக்கு வருது. 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிற 4 வகைகளில் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. 5%, 12%, 18%, 28%, 28% அளவுக்கு உச்ச நிலையில் இந்த 4 வடிவங்களில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்கு. அதே போல் ஆடம்பர பொருட்கள் புகையிலை பொருட்கள் மீது அதிகபட்சமாக 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுது. அதே போல் கூடுதல் வரியாக இந்த 28% அல்லாமல் இன்னமும் கூடுதலாக ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் தேவைக்கு ஏற்ப அல்லது தங்கள் சூழலுக்கு ஏற்ப 15% அளவுக்கு வரியை அதிகப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் வரியும் இதில் ஒரு உச்சவரம்பாக விதிக்கப்பட்டிருக்கு 15% அளவுக்கு. அதே போல் இந்த கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிறது அல்லது வரி வருவாய் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளுக்காக இழப்பீடு தர மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முழுமையாகவும் அதன் பிறகு படிநிலைகளையும் இந்த இழப்பீடு வழங்கப்படுது. அதே போல் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா, அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் அதுவும் நள்ளிரவில் நாடாளுமன்றம் கூடி இந்த மசோதாவை நிறைவேற்றி இந்த வரி விதிப்பை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட இருக்காங்க. அதே போல் நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வருகிறது. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த புரிதல், இது குறித்த ஒரு விழிப்புணர்வு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கா, தொழில்துறையினருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தினம் நாம் பயணிக்க இருக்கிறோம். திருநெல்வேலியை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை, அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட செல்றதுக்கு முன்னாடி சுடலைக்குமார், அங்கே என்ன மாதிரியான நிலைமை, இந்த வரி விதிப்பை திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக தொழிலதிபர்கள் அவங்களுடைய நிலை என்னவா இருக்குது, இதை எப்படி பார்க்குறாங்க, பதிவு செய்யலாம் சுடலை. பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் விவாதங்களுக்கும் மத்தியில் வருகிற ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி புதிய வரியானது பாராளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரியில் உள்ள சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, திருத்தப்பட வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஆடிட்டர் சித்ரா ரகுராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி வரியில் வாட், சேவை, வணிக, இந்த வரிகள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் ஜிஎஸ்டி வரியா? இந்த ஜிஎஸ்டியில் சேராத வரிகள் என்னென்ன? சார், ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதில் நிறைய வரிகளை உள்ளே சேர்த்துருக்காங்க. சேராத வரிகளும் சிலது இருக்குது. சேர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸில் ஒரு போர்ஷன் மட்டும் சிவிடி அண்ட் எஸ்ஏடின்னு சொல்லுவாங்க. அது போக என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், பர்ச்சேஸ் டேக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்துருச்சு. சேராத சில வரிகள் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரோட் டேக்ஸ், இதெல்லாம் சேரலை. கஸ்டம்ஸில் சில போர்ஷன், எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி நிறைய ஐட்டமுக்கு லெவி பண்ணுறாங்க, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி வந்த பிறகும் தனியாக கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது இந்த ஜிஎஸ்டி வரியில் என்னென்ன பொருட்களுக்கு வரி அதாவது இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? சார், ஒரு 3 ப்ராடக்ட்டை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, டாரிஃப்குள்ளே கொண்டு வரல. அந்த ப்ராடக்டை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் இப்போதைக்கு தனியாக வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் உள்ளே கொண்டு வர்றதுக்கான ப்ரப்போசல் பில்லில் இருக்குது. அதை ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணோம். இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியமில் சென்ட்ரல் எக்ஸைஸும் கலெக்ட் பண்ணுவாங்க, சேல்ஸ் டேக்ஸும் இருக்கும். இந்த ரெவென்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆல்கஹால், தென் எலக்ட்ரிசிட்டி டியூட்டி வரும். இதெல்லாம் கண்டினியூ ஆகும்.
இந்த வரி விலக்கு, அதாவது ஜிஎஸ்டியிலேருந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் அனைத்தும் வந்து பொதுமக்கள், பாமர மக்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்குதா? வேறு என்னென்ன பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படலாம்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது இப்போவுமே வந்து ஜிஎஸ்டி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5, 12, 18, 28 இந்த ரேட்டில் பிரிச்சிருக்காங்க. 0% இருக்குது. 0%ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக அன்பேக்டு அண்ட் அன்பிராண்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், அது போக பேசிக் தேவையாக உள்ளது எஜுகேஷன் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். 5% வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ். 12 and 18 வந்து இண்டஸ்ட்ரியல் இன்புட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. 28 வந்து லக்ஸுரி ஐட்டம் அண்ட் டிமெரிட் குட்ஸ் லைக் டொபாக்கோ, அப்புறம் கார், பைக், இதெல்லாம் வந்து 28ல் வருது. ஸோ பாமர மக்கள் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் கமோடிட்டி வந்து கம்மியான ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் 28ல் இருக்குது. அப்புறம் வந்து பெட்ரோல் டீசலுக்கான அதுக்கு வந்து ஜிஎஸ்டியிலேருந்து வரி விலக்கு அமைச்சிருக்காங்க. இது வந்து பாமர மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டியிலிருந்து பெட்ரோல் டீசலுக்கு வரி விலக்கு அமல்படுத்தியது வந்து, அதாவது விலக்கு அளித்தது வந்து லாபகரமாக இருக்குமா? இந்த ஜிஎஸ்டி வரியில் அதாவது இதற்கு பின் ஜிஎஸ்டி தாக்கல் செய்ததுக்கு பின்பதாக வந்து இந்த பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம் சார், இப்போதைக்கு வந்து இதோட இம்பாக்ட் நியூட்ரல். ஏன்னா பழைய சிஸ்டமே கண்டினியூ ஆகுன்றதை சொல்லிட்டாங்க. அதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ரேட் எதுவும் மாறப்போகிறதில்ல, ஜிஎஸ்டிக்குள்ளே வரப்போகிறதும் இல்லை. ஃப்யூச்சரில் இதை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேசிக் ரீசன் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, ஜிஎஸ்டி 0 to 28ன்னு பார்த்தோம். இந்த பெட்ரோலியமில் 28%க்குள்ளே அவங்களால அடக்க முடியல. பிகாஸ் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து மேஜர் ரெவென்யூ ஐட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அந்த ரெவென்யூவை லூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க இப்போதைக்கு ஜிஎஸ்டிக்கு வெளியில் வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இதை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கான ப்ரொவிஷன் பில்லில் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி மசோதாவில் பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஜவுளி, மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி மசோதா அமல்படுத்தப்பட்டால் அதுக்கான விலைகள் வந்து குறைக்குமா? எப்படி இருக்கும்? சார், இப்போது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுபடி ரொம்ப எசென்ஷியல் கமோடிட்டிஸோட ரேட் வந்து 5%ல் தான் இருக்குது. இப்போது ஜிஎஸ்டியோட மெயின் இம்பேக்ட் வந்து என்னென்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஏர்லியராக நமக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி இதெல்லாம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா பாயிண்டில் இருக்கிற ஜிஎஸ்டியும் கிரெடிட் எடுத்துக்க முடியும். கன்சியூமர் மட்டும்தான் வந்து டேக்ஸை பேர் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வராது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வராது. அப்படிங்கிறப்ப அல்டிமேட்டாக ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் குறைய தான் போகுது. ஒன்லி திங், ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஏற்கனவே வந்து 24 இருந்து இப்போ 28 ஆகுது, 26 இருந்து 28 ஆகுது. அந்த டேக்ஸ் வேரியேஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரேட்டு ஜாஸ்தியாகும், நாமினலாக ஜாஸ்தியாகும். இப்போ வந்து 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வந்து ஜூலை 1க்கு முன்னாடி வாங்கினா பல்வேறு சலுகைன்னு அறிவிச்சிட்டு வர்றாங்க. இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் நல்லதா, அல்லது ஜிஎஸ்டி அமல்படுத்த பின்னாடி வாங்குறது நல்லதா? இது வந்து என்னென்னா, இப்போது நிறைய இடத்துல ஆஃபர் போடுறாங்க. டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, ஜிஎஸ்டி அமலுக்கு வரும்போது நம்ம கையில் என்ன ஸ்டாக் வச்சுருக்கோமோ, கடந்த 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கின ஸ்டாக்கு, அதை வந்து நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். போத் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் ரெண்டையுமே கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனால் டீலரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் ஏற்கனவே சேல்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவேன் 14%, இப்போ ஜிஎஸ்டியில் 28%. அப்போது என்னோட டேக்ஸ் ரேட் ரொம்ப கூட போகுது, அப்போது பெரிய இம்பேக்ட் இருக்கும் சேலில் அப்படிங்கிறது அவங்களோடது. ஆனால் நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸையும் கிரெடிட் எடுக்கும்போது இதோட இம்பேக்ட் வந்து நெல் தான். 26 இருக்கிறது தான் 28 ஆக போகுது. அப்போது ஒரு பெரிய பேனிக் சிச்சுவேஷன் இப்போ இருக்குது, அது தேவையில்லாதது. மினரல் தொழிற்சாலைகளுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி மதிப்பு எப்படி இருக்கும்? மினரல் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் ப்ராடக்ட் 5% அண்ட் 18%ன்ற டேக்ஸில் ஜிஎஸ்டியில் டேக்ஸ் ஆக போகுது. இதில் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் டேக்ஸ் வந்து சப்சியூம் ஆயிரும். சப்சியூம் ஆகப்படாத டேக்ஸஸ் என்னென்னு பார்த்தோன்னா, எக்ஸ்போர்ட் டியூட்டி, ராயல்ட்டிக்கு அடிஷ்னலாக கான்ட்ரிபியூஷன் டு டிஎம்எஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு என்எம்டி. எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து 10% ஆன் எக்ஸ்போர்ட் வேல்யூ. ராயல்ட்டி வந்து ஆவரேஜ் சேல் ப்ரைஸஸில் வேரிஸ் ஃப்ரம் 2% to 15%. டிஎம்எஃப் வந்து 30% ஆன் ராயல்ட்டி. என்எம்டி வந்து 2% ஆன் ராயல்ட்டி. ஸோ சப்சியூம் ஆகாத டேக்ஸஸ் இவ்வளோ இருக்கிறதுனால மினரல் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டினால் பெரிய அட்வான்டேஜ் இல்லை. கண்டிப்பாக அவர் பிரபல ஆடிட்டர் சித்ரா ரகுராம் அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறித்து பல்வேறு சாதக பாதகங்கள், அதோடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து நம்மோடு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டார். இந்த ஜிஎஸ்டி வரியிலானது பல்வேறு அரசானது, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலானது பல்வேறு தர, அதாவது ஒவ்வொரு தொழில்களுக்கு ஏற்றவாறு இந்த ஜிஎஸ்டி வரியிலிருந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, ஜிஎஸ்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டுமின்றி, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் தொழிலாளர்கள் அதிகமாக, அதாவது மேன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஜிஎஸ்டி கவுன்சிலானது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது வரியை அமுல்படுத்தும் போது அந்தந்த தொழில்களுக்கு ஏற்றவாறு அமுல்படுத்தினால் நிச்சயம் இந்த ஜிஎஸ்டி புதிய வரியானது அனைவருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு ஜிஎஸ்டி வரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை.
நிச்சயமா சுடலைக்குமார் அங்கிருந்து தகவல்களை அளித்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நிலைமையில தொழில் அதிபர்களுக்கு அல்லது ஆலை முதலாளிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு நேர்மாறான விமர்சனங்களும் வருது. தொடர்ச்சியான சில சிக்கல்கள் இருப்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசலாம். தமிழகம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணையறாங்க. மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைகிறாரு. அதே போல திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் இணைஞ்சிருக்காங்க. மதுரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சிந்தலை பெருமாள், அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது தங்களுடைய தொழிலுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அல்லது இதுல என்ன மாதிரியான சிக்கலை அவங்க உணர்றாங்க? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், ஜிஎஸ்டி மசோதா அமலுக்கு வரவுள்ள இந்த நிலையில் ஜிஎஸ்டி குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய முதுநிலை தலைவர் ரத்னவேல் அவர்கள் உடன் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார், இப்போது ஜிஎஸ்டி வந்து 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கிற இந்த நிலையில் பெரும்பாலானவங்க வந்து வரவேற்பு தெரிவித்தாலும் அதே அளவிற்கு எதிர்ப்பும் இருக்குது. இதனால் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும், ஒரு கூட்டாட்சியில் குழப்பம் ஏற்படும் அப்படின்லாம் நிறைய கூப்பாடு போடுறாங்க. என்ன தான் இதில் பிரச்சனை இருக்குது? சாதக பாதகம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த வரியை எதிர்க்கிறவங்க பெரும்பாலும் 2 பேர் தான் இருப்பாங்க, 2 பிரிவு. ஒருத்தர் வந்து ஏற்கனவே வரி ஏய்ப்பு செய்து கொண்டிருப்பவராக இருப்பார், இல்லாட்டி ஜிஎஸ்டி வரியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவராக இருப்பார். ஜிஎஸ்டி வரி ஒரு அருமையான வரி. இப்போ இருக்கக்கூடிய 16, 17 வரிகளை ரத்து செய்துட்டு இந்தியா முழுவதும் ஒரே வரி, ஒரு பொருளுக்கு இந்தியா முழுவதும் ஒரே வரி, ஒரே சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது இந்தியா ஒரே சந்தையாக மாறுவோம். இந்த ஜிஎஸ்டி வரி பலர் நினைக்கிறது மாதிரி சிரமமான வரியே இல்லை. இது ரொம்ப எளிமையான வரி, நடைமுறைப்படுத்தக்கூடிய வரி, வரியை முறையாக செலுத்துபவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வரி தான் இந்த ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி வரியில் லஞ்ச லாவண்யம் பெருமளவு குறையும். ஏன்னா வரியை பொறுத்தவரையில் எல்லாரும் லஞ்ச லாவண்யத்தை தான் சொல்கிறாங்க. அது ஜிஎஸ்டியில் பெருமளவு குறையும். வரி ஏய்ப்பும் பெருமளவில் குறையும். அப்படிப்பட்ட இந்த வரியை வந்து எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசு வரிகள், ஒவ்வொரு வரி சட்டத்திலையும் நம்ம லைசன்ஸ் வாங்கணும், எல்லா வரி சட்டத்திலையும் ரிட்டர்ன் கொடுக்கணும், ஒவ்வொரு வரி சட்டத்துக்கும் ஒவ்வொரு துறை அதிகாரிகள் சோதனைக்கு வருவாங்க. இதிலெல்லாம் எவ்வளவு சிரமம் ஏற்படும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஜிஎஸ்டி வரி அப்படின்னு வரும்பொழுது ஒரே அத்தாரிட்டி, ஒரே வரி, ஒரே சட்டம், ஒரே ரிட்டர்ன். இதை விட எளிமையாக எந்த வரிமுறையும் இருக்க முடியாது. உலக அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 158 நாடுகளில் இந்த ஜிஎஸ்டி வரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோடு இருக்கும். நம்ம நாட்டில் வந்து இப்போ ஜிஎஸ்டி வரிக்கு 5 வரி வீதங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வெளிநாட்டில் மாதிரி எந்த பொருளுக்கும் ஒரே வரி அப்படின்னு நம்ம இங்கே செய்ய முடியாது. அரிசிக்கும் ஒரே வரி, காருக்கும் ஒரே வரி அப்படின்னு இந்தியாவில் செய்ய முடியாது. இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஃபினான்ஷியலாக டவுன் ட்ராடன் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அத்தியாவசிய பொருளுக்கு வரி குறைவாக தான் வைக்கணும், ஆடம்பர பொருளுக்கு வரி கூடுதலாக வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. அதனால் சில நாட்டில் இருக்கிறது மாதிரி ஒரே வரி எந்த பொருளுக்கும் அப்படின்னு கொண்டு வர முடியாது. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு பொருளுக்கு இந்தியா முழுவதும் ஒரே வரி. இப்போ இன்றைக்கு தேதியில் அப்படி இல்லை. ஒரே பொருளுக்கே மாநிலத்திற்கு மாநிலம் வரி வித்தியாசப்படும், சட்ட விதிகளும் வித்தியாசப்படும். இன்னும் அப்படி இல்லை. ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மைக் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே வரி தான். இதற்கான சட்டங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் வணிகம் பண்ணலாம், வணிகம் பெருகும், வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய வரும். நம்முடைய பிரதமருடைய மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் நிறைய வரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் சொல்ல போனாலே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஜிடிபி, நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தி, அதுவே 2-3% இந்த வரி வீதத்தினால கூடும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஜிஎஸ்டி வரி ரொம்ப முக்கியம்.
இப்போ இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வரியை எதிர்க்கிறாங்கன்னா சில பேர் தெரியாமல் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வரி நல்ல வரியா? இன்னைக்கு இருக்கிற வரியில மாதிரி கொடுமை வேற எங்கேயும் கிடையாது. வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தும் போது, இப்போ வந்து வரி பயங்கரவாதம், டாக்ஸ் டெரரிசம் இருக்குது. அந்த டாக்ஸ் டெரரிசம்ல இருந்து ஜிஎஸ்டி வரி விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஒன்றே ஒன்று, என்னுடைய வரி விதிப்பு எண் இருக்கு. என்னுடைய வரி விதிப்பு எண்ணை இன்னொருத்தர் அதே மாதிரி என் பில் மாதிரியே பிரிண்ட் பண்ணி அவர் விற்றுக்கிட்டே இருந்தார்னா எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. என்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 5 வருஷம் கழிஞ்சு அந்த அதிகாரி வருவார், வந்து நீங்கள் இவ்வளவு வணிகம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கணக்கில் கொண்டு வரல அப்படின்னு பில்லை காமிப்பார். அந்த பில்லு என் பில்லு மாதிரியே இருக்கும், ஆனால் நான் போட்ட பில்லாக இருக்காது. இதுல இருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியது மிக கொடுமை. இந்த கொடுமை எதுவுமே ஜிஎஸ்டியில் இருக்காது. தேவேந்திரன் தற்போது சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர் ஜிஎஸ்டி என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்கிறார். மிகப்பெரிய பாதுகாப்பு, அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, லஞ்ச லாவண்யம் தவிர்க்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் கூட, டிமானிட்டைசேஷன் என்று சொல்ல ஒரு பண மதிப்பிழப்பு விவகாரம் வந்தது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று இந்திய பிரதமர் சொல்லியிருந்தால், ஆனால் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருப்பினும் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இது போன்ற ஒரு மாற்றம் ஏற்படும் என்று திரு ரத்னவேல் அவர்கள் கூறியிருக்கிறார். தேவேந்திரன் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையாக அவர் கூறியிருக்கிறார் சிந்தலை பெருமாள். அதை தாண்டி இன்னொரு விஷயம் வியாபாரிகள் மட்டத்தில் அல்லது தொழிலதிபர்கள் மட்டத்தில் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டியால் நேரடியாக வியாபாரிகள் பாதிக்கப்பட போவதில்லை, வணிகர்கள் பாதிக்கப்பட போவதில்லைன்னு சொன்னாலும் கூட இதனால் ஒரு பொருளினுடைய விலையானது கூடுகிறது. அப்போ வாங்கும் சக்தி அதிகரிக்க வேண்டிய தேவை தொழிலாளர்களுக்கு இருக்குது. அப்போ அந்த வாங்கும் சக்தியை அதிகரிக்கணும்னா சம்பளம் அதிகமாகணும். சம்பளம் அதிகமாகிறது கண்டிப்பாக வியாபாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அல்லது வாங்கும் சக்தி இல்லாத அந்த சூழலில் அவங்க அந்த பொருளை கன்சியூம் பண்ண மாட்டாங்க, அல்லது பண்ணுவதற்கான திறன் இருக்காது. அப்போ அந்த பொருள் விற்காமல் தேங்கி கிடப்பதற்கான ஒரு அபாயம் இருக்குது. இந்த சிக்கலை எப்படி பார்க்குறாங்க தொழிலதிபர்கள்? பதிவு செய்யலாம் சிந்தலை. சார் ரத்னவேல் சாரிடமே கேட்டு விடுவோம். சார், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வரி ஏய்ப்பு இருக்காது, அதாவது டாக்ஸ் டெரரிசம் சரி செய்யப்படும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஓகே. ஆனால் தொழில் ரீதியாக தொழிலாளர்களுக்கு அல்லது தொழில் முனைவோர்களுக்கு இதெல்லாம் இது சரின்னு சொன்னால் கூட இந்த வாங்கும் திறன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் வந்து பொதுமக்கள் சாமானியர்கள் பாதிக்கப்பட்டால் அதை எப்படி இதில் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பதிவு. அதாவது ஜிஎஸ்டி வரி 1/7/2017 அமலுக்கு வருது. ஒரு 2-3 மாதங்கள் சில பொருட்களுக்கு விலை கூடலாம். ஆனால் மொத்தத்தில் ஜிஎஸ்டி வரியில் பொருட்களுடைய விலை குறையும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு குடும்பத்தில் பல்வேறு விதமான பொருள்கள் வாங்குகிறாங்க. ஒரு மாதத்தில் அவங்க வாங்கக்கூடிய பொருள்களில் இப்போ இருக்கக்கூடிய வரிச்சுமையை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரிச்சுமை குறைவாக இருக்கும். ஒரு பொருளில் கொஞ்சம் கூட இருக்கலாம், ஒரு பொருளில் குறையாக இருக்கும். இந்த கூட இருக்கிறவனே விலைவாசி கூடிருச்சுன்னு சொல்லாதீங்க. மொத்தமாக பார்க்கணும். பட்ஜெட்டில் ஒரு மாதத்தில் அவங்க வாங்கக்கூடிய பொருள்களில் வரிச்சுமை இன்னைக்கு, அதாவது ப்ரீ ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குது, ஆஃப்டர் ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வரிப்பழுவை விட அப்போ வரிப்பழு குறைவாக இருக்கும், விலைகள் குறையும். ஏன்னா ஜிஎஸ்டியில் வரிக்கு வரி கிடையாது. அதனால் ஜிஎஸ்டியில் கண்டிப்பாக பொருட்களுடைய விலை குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் வந்து இப்போ சொல்ல கருத்து வந்து நிச்சயமாக அது வாங்கும் சக்திக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, பொருட்கள் எதுவும் தேக்கமடையாதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே. அப்படி இருந்தாலும் கூட இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் சொல்வது சரி என்றால் கூட அப்படி எதிர்க்கிறவர்கள் யார் என்பதை சொல்லிட்டீங்க. இந்த எதிர்ப்பை வந்து, அதாவது முறையாக இது ஜிஎஸ்டினா என்ன, இதில் என்ன சாதகம் இருக்கிறது என்றதை மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறத ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க, இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த வரியையும் அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி அதனுடைய வரைவு முழுமையாக பப்ளிக் டொமைனில் போட்டு பத்திரிகைகளெல்லாம் கொடுத்து விவாதித்து எந்த வரிச்சட்டமும் வரல. வரிச்சட்டத்தை முதல்ல போட்டுருவாங்க, அப்புறம்தான் அதில் இருக்க சிரமத்தை போய் நாங்கள் சொல்லி நிவாரணம் பெற முடியும்.
ஜிஎஸ்டி வரி சட்டம் ஒன்று தான் முதல்லையே விவாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி முதல்ல விவாதத்துக்கு கொடுக்கும்போது அக்கு வேற ஆணி வேற பிரித்து விவாதிக்கிறாங்க. இது மாதிரி எந்த சட்டத்தையும் விவாதிக்கலை. இப்போ இவங்க கஷ்டம்னு சொல்கிற பல சட்ட ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுல உங்களுக்கு? இதில் வந்து இது கஷ்டம் அது கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கஷ்டம்லாம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ இது விவாதிக்கும் போது இதெல்லாம் சேர்த்து விவாதிக்கிறாங்க. கண்டிப்பாக எந்த கஷ்டமும் இதில் வரப்போகிறதில்ல. எதுக்கிறதுக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன், முதல்ல சரியான புரிதல் இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி மத்திய மாநில அரசுகள் இந்த சட்டத்தினுடைய நன்மைகளை மக்களுக்கு முழுமையாக எடுத்து சொல்லவில்லை அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதில் தவறிட்டாங்கன்னு கூட சொல்லுவேன். நிறைய நல்லது இருக்குது ஜிஎஸ்டியில். நான் கூட ஆச்சரியப்படுவேன். நான் பல கூட்டங்களில் பேசும்போது இவ்வளவு நன்மைகளை ஏன் அரசு சொல்லலை? அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக மக்கள் நன்மை அடைவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி தான் மாநில வரி. அதில் 10 லட்சம் ரூபாய் ஆண்டு விற்பனை தொகை இருந்தால் அவங்க வந்து பதிவு செய்யக்கொள்ள வேண்டியதில்லை. இன்றைக்கி அது 20 லட்சம்னு மாற்றிருக்காங்க. 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பதிய வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன நிறுவனங்கள் கடைகள் எல்லாம் வந்து கணக்கு வச்சிருக்க வேண்டியதில்லை, பதிய வேண்டியதில்லை, லைசன்ஸ் வாங்க வேண்டியதில்லை. ரைட். அடுத்து வந்து 50 லட்சம் வரைக்கும் குறைந்த வரி வீதம், வருஷத்துக்கு 50 லட்சம் டேர்ன் ஓவர் இருந்தால் அவங்க வந்து சட்டத்தில் சொன்ன வரி வீதம் செலுத்த வேண்டியதில்லை, குறைவான வரி வீதம் செலுத்தினால் போதும். அதுக்கு வந்து காம்பவுண்டிங் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கும் இருக்காது. இன்றைக்கி வந்து 50 லட்சமாக இருக்குது. ஜிஎஸ்டியில் அதை வந்து 75 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ ஆண்டுக்கு 75 லட்சம் வணிகத்தொகை இருக்கிறவங்க இப்போ உணவுப் பொருளை விற்கிறாங்கள, உணவுப் பொருளில் ஹோட்டலில் உணவு பண்டங்கள் விற்கிறாங்கல்ல, அவங்க வந்து 5% போட்டால் போதும். அதே மாதிரி சாதாரண மற்ற வணிகர்கள் எல்லாம் 1% போட்டால் போதுமானது. தயாரிப்பாளர்கள் 2% போட்டால் போதுமானது. அந்த சரக்குக்கு 12% இருந்தாலும் 18% இருந்தாலும் 28% இருந்தாலும் இந்த வரி வீதம் போட்டால் போதுமானது. ஸோ சிறிய வணிகர்களுக்கு இப்பொழுது இருப்பதை விட இதில் நன்மை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும், வரி செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தி தான் ஆகணும். ஒருவேளை இப்போ வரி செலுத்துகிறவங்க, செலுத்த வேண்டியவங்க செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அவர்கள் ஜிஎஸ்டியை கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். மிக தெளிவாக ஜிஎஸ்டியினுடைய சாதகங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல் பாதகங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறது, வரி குறிப்பாக வரி ஏய்ப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதகமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. அதே சமயம் இதில் உள்ள நல்ல விஷயங்களை தெளிவாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தலை அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. ஆக ஒருவேளை அப்படி ஒரு விழிப்புணர்வு முறையாக ஏற்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக இத்தனை எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்குமா என்று கூட நாம் யோசிக்க தோன்றுகிறது. தெய்வேந்திரன், தற்போது ரத்னவேலு அவர்கள் சொல்லும் தகவல்களை கேட்டிருப்பீர்கள். ஜிஎஸ்டி வரியால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். தெய்வேந்திரன். சிந்தலை பெருமாள், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நம்முடைய நேரலையில் சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் மற்றும் கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியும் இணைஞ்சிருக்காங்க. மற்ற மூவரிடமும் செல்லலாம். அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்யலாம். தமிழகத்தின் உணவு பண்டங்களில் கடலை மிட்டாய்க்கு என்றுமே தனி இடம் உண்டு. பெரும்பாலும் குடிசை தொழிலாக தயாரிக்கப்படும் இவைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பிரசித்தி பெற்ற இடமாக உள்ளது. ஆனால் தற்போது இந்தியா முழுவதும் ஒரே வரி என்ற சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் சிறு குறு தொழில்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதால் தங்கள் வியாபாரம் நொடிந்து போகும் நிலை உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டியில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா கல்லமிட்டை தான். கல்லமிட்டை வந்து இங்கே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வரி வச்சிருக்காங்களாம். ஜிஎஸ்டி வரி வந்து 18% வரி கட்டணும். இதில் கல்லமிட்டிலேருந்து வருமானமே எங்கள் கம்மியாக தான் வரும். இதில் 18% வரி கட்டும்போது எங்களமா தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. எனவே மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வந்து வரி விலக்கப்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மத்திய அரசு 18%-இலிருந்து 5% மட்டுமே முதலீட்டு தொகையை செலுத்த வேண்டியதில்லை என தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 13% வரியை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதால் தற்போது 130 ரூபாய்க்கு விற்கப்படும் 1 கிலோ கடலை மிட்டாய் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் எனவும் இந்த வரி விதிப்பு சாமானியர்கள் மீதே சுமத்தப்படுவதாகவும் கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வரிங்கிற விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த வரியை வந்து மிகவும் குறைச்சி ஒரு 3% இல்லை 5% அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எங்களை மாதிரி தொழில் பார்க்குற எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து
கீழ் மட்டத்தில் உள்ள குடிசை தொழிலை வந்து அழிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும்ன்ற சந்தேகம் இருக்குது. இது அந்த வரி விதிப்பை பற்றி நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வே இல்லை. இதையடுத்து உணவுப் பொருட்களுக்கு மத்திய அரசு வரி விலக்கோ அல்லது குறைந்தபட்ச வரியையோ விதிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆண்டனி, நியூஸ் 7 தமிழ், கோவில்பட்டி. கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பார்த்தோம். நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அல்லது அந்தந்த ஊர் சார்ந்து மண் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு அங்கு என்ன மாதிரியான உற்பத்தியில் முன்னணியில் இருக்காங்க, அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஜிஎஸ்டி சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை தாண்டி அங்கு உணவு சார்ந்தும் நிறைய இடங்களில் ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க, அல்லது இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அது அதிகமாக இருக்கோ அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான நிலைமை இருக்குது, பதிவு செய்யலாம் ரியாஸ். நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்த போகிறாங்க. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வெள்ளி தொழிலுக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதால அதை நம்பியுள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக என்னிடம் பார்த்தீங்கன்னா சேலம் வணிகர்கள் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி, ரவை, கோதுமை உள்ளிட்ட பொருட்களுடைய விலை வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உயரக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் வந்து இருந்திருக்காங்க. தற்போது முதல்ல இங்கே என்னிடம் வந்து அரிசியை வியாபாரி முருகேசன் நினைச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்த அரிசி விலை உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? சார், இது நாள் வரைக்கும் அரிசி வந்து 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எந்த விதத்துலையும் அரிசிக்கு வந்து வரி விதிப்பு கிடையாது. இப்போ வந்து ரிஜிஸ்டர்ட் பிராண்டு அண்டு கண்டெய்னர் பேக்கிங், அதாவது ஒரு பொருளை வந்து பேக்கிங்கில் அடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர்டுங்கிறது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அன்ரிஜிஸ்டர்டுக்கு வந்து அன்ரிஜிஸ்டர்டு பிராண்டுக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிஜிஸ்டர்ட் பண்ணுறப்ப உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பொருள் வந்து பேக்கிங் இப்படி இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும், பேட்ச் நம்பர் போடணும், இதெல்லாம் சொல்லினா கவர்மெண்ட்டு அவங்களே வந்து அன்ரிஜிஸ்டர்டு பிராண்டுக்கு டேக்ஸ் இல்லைங்கிறப்ப அவங்கள வந்து அந்த வரையும் ரிஜிஸ்டர்டு பிராண்டுக்காரங்க வந்து பொருள் வந்து தரமாக கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து ஒரு பிராண்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட அறிமுகமாகி அந்த பொருள் தரமாக கொடுக்கறது அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அன்ரிஜிஸ்டர்டு பிராண்டை வந்து கவர்மெண்ட்டே அதாவது உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வந்து வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அன்ரிஜிஸ்டர்டு பிராண்ட் யாருமே அவங்க வந்து அந்த அளவுக்கு உள்ளே வருவாங்களே என்னன்னு எங்களுக்கு தெரியாது. மக்களை வந்து எங்களை வந்து அரிசிக்கு வந்து ரிஜிஸ்டர்டு அன்ரிஜிஸ்டர்டெல்லாம் பிடிக்காமல் இதனால் வரையிலும் அரிசிக்கு வந்து எந்த விதத்துலையும் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வந்து வரி விதிப்பு கிடையாது. ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது வந்து நம்ம நாட்டில் 3 வேளையும் அரிசி தான் சாப்பிட்றாங்க. நம்ம இதே வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்க பாசுமதி, ஏன்னா வேறு ஸ்டேட்லெல்லாம் அரிசிக்கு வந்து வரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பற்றி ஏன்னா எல்லோரும் வந்து 50 ரூபா 55 ரூபாய்க்கு கீழே இருக்க அரிசி தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். 100 ரூபாய்க்கு மேலே இருக்க பாசுமதிக்கு வேணால் வடநாட்டில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு வேணால் வரி விதிச்சிக்கலாம் இவங்க. சார், குறிப்பாக இந்த எவ்வளோ வரி விதிப்பு வந்து இந்த அரிசிக்கு விதிச்சிருக்காங்க, இதனால் எவ்வளோ உயரக்கூடும் ஒரு கிலோவுக்கு? அதாவது ஒரு அரிசி விலை வந்து 50லேருந்து 55க்கு வந்து ஒரு நல்ல அரிசி வெள்ளை பொன்னி, ராஜபோகம் பொன்னியெல்லாம் 50லேருந்து 55 ரூபாய் இருக்குது. 55 ரூபாய்க்கு அதாவது ஒரு அரிசி 25 கிலோ விலை வந்து 1300 ரூபாய்க்கு 5% டேக்ஸ்னா 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் அரிசியோட விலை வந்து கண்டிப்பாக அதிகமாகுது. இதில் இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ரூபாங்கிறது எத்தனை கை மாறினாலும் அத்தனை வியாபாரிகிட்டையும் மீண்டும் 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 வரி விதிக்கப்படுகிறது. அதை வந்து ஏன்னா எல்லா முறையிலையும் வரி விதிக்கிறாங்க. மளிகை கடைக்கு போகிறதோ ஒரு மளிகை கடையிலேருந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனாவோ அங்கங்கே வந்து ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய் ஆட் பண்ணிட்டு தான் போவாங்க. அது எல்லாமே நுகர்வோர்களுக்கு மட்டும்தான் சென்று அடையும். இது வந்து வியாபாரிக்கு வந்து யாரும் கையிலேருந்து அந்த இதுக்கு வந்து வரி கட்டுறதில்லை. எல்லாருமே வந்து நுகர்வோரோட கன்சியூமர், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள். நீங்கள் வந்து 3 வேளையும் அரிசி இல்லாமல் தமிழ்நாட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அரிசின்னு கிடையாது, உணவுப் பொருள் அத்தனை கோதுமை, மளிகை பொருட்கள், அதாவது கோதுமை, தெனை, கம்பு, சாமை, இது எந்த பொருள் ரிஜிஸ்டர்டில் பண்ணி அதை வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அத்தனைக்கும் 5% வரி உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பொருள் வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி பேக்கிங் பண்ணால் தான் மக்கள் வந்து வாங்குறாங்க. யாருமே போய் கோதுமை கொடுன்னு கேட்குறதில்ல, கோதுமை மாவு கொடுன்னு கேட்குறதில்ல. அரிசி பேர் சொல்லி ஒரு விளம்பரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு பிராண்டை பேர் சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பல ஆண்டு காலமாக அந்த பிராண்டை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அந்த பிராண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து நீ அதெல்லாம் யூஸ் பண்ணாத, ஒரு ரிஜிஸ்டர்டு இல்லாத பிராண்டை போய் வாங்கு, வேறு அரிசி வாங்கு, பேக்கிங் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து பேர் இல்லைன்னா பரவாயில்ல,
இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிறதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அரசு கொண்டு வருது. தேவேந்திரன் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வணிக சின்னம் இட்ட அந்த பேக்கிங்கில் வந்து அவங்களுக்கான வரி விதிப்பு சொல்கிறாங்க. அதே போல் வணிகர்கள் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக ஒரு மளிகை கடையில் பல விதமான சரக்குகள் வந்து விற்பனை செஞ்சிருக்கீங்க. குறிப்பாக பருப்பு, அரிசி உள்ளிட்ட ஷாம்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி விதிப்புக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க இது? நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 685 பொருளுக்கு வரி விலக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 85 பொருள் தான் வரி விலக்கு. மீது எல்லாமே 585 பொருட்கள் வந்து வரியில் வந்துடுது. 5%, 12%, 18%, 28% இது மாதிரி வருது. ஒரு துவரம்பருப்பு ஒரு 100 கிலோ வாங்கி நாங்கள் ஒவ்வொரு கிலோ பேக் பண்ணி விற்கும்போது எந்த பிராண்டு எந்த விலாசம் இல்லாமல் விற்றா வரி கிடையாது. அதே வந்து ஒரு கடை விலாசம், என் கடை விலாசம் போட்டு ஒரு கவரில் போட்டு விற்றா அதுக்கு 5% வரிக்கும் போது அது பொதுமக்களை தான் டைரெக்டாக போய் பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போது நீங்கள்லாம் கணக்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. இப்போ கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக அந்த கணக்கெல்லாம் ஏற்றி பண்ணும். இது எப்படி சாத்தியக்கூறு ஆகுமா உங்களுக்கு? இல்லை சார், இது வந்து கொண்டாந்து இருக்கோம். இனிமேல் வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டாலி பிரிண்டர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு உபயோகப்படுத்த தெரியாது. அதுக்காக வந்து ஒரு சம்பள ஆட்களை நாங்கள் வைக்கணும். அதுக்கு வந்து மாதம் 20-25 ரூபா வந்து சம்பாதிக்கணும். அது பொதுமக்கள்கிட்ட தான் நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இன்னும் எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜிஎஸ்டியால்? இந்த ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் எதிர்க்கலை. பட் நடைமுறை சிக்கல்கள் ஏராளமாக உள்ளது. இதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வரை எந்த பொருளும் விலை இறங்காது. அதற்கு அப்புறம் ஒரு ஒழுங்குமுறை பண்ணி கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நாங்களும் ஒத்துழைப்போம். எங்களுக்கு வந்து நடைமுறைகள் வந்து எளிமையாக இருக்கணும். ஏன்னா மேக்சிமம் இன்றைக்கி இருக்கிற 75% வந்து எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க தான் வியாபாரிகள். ஆகையால் நாங்கள் வந்து இதை வந்து எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வேண்டுவதெல்லாம் ஏழை மக்கள் உபயோகம் பண்ணுனா கன்சூமர்ஸுக்கு விலைவாசி உயரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது விலைவாசி கண்டிப்பாக உயரும். குறிப்பாக அரிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோவுக்கு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் உயரக்கூடும் சொல்கிறாங்க. அதே போல் பருப்பு வகைகளுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? என்ன மாதிரியான பாதிப்புகளை பொதுமக்கள் சந்திப்பாங்க? இது வந்து ஏறத்தாழ அரிசிக்கு என்ன பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் போட்டிருக்காங்க. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இதுவும் ஏற வாய்ப்பு உள்ளது. அவங்க வந்து கவர்மெண்ட்டில் சில இதெல்லாம் வந்து விளக்கங்கள் தரப்படவில்லை. இது வந்து எங்களுக்கு ஒரு மனக்குறையாக உள்ளது. தேவேந்திரன், குறிப்பாக இவருடைய வினைகளுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த வரி விதிப்பால் குறிப்பாக அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு வணிக ரீதியான சின்னங்கள் பொருத்தி விற்பனை செய்தால், அதாவது கடை அவங்க வந்து வாங்கிட்டு வந்து அதாவது அவங்க கடை பேரில் ஒரு கேரி பேக்கில் அந்த பேரில் போட்டு கொடுத்தா கூட அதுக்கான வரி விதிப்பு வந்து அமலில் இருக்கும். இது பல்வேறு நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த விலை உயர்வு பொதுமக்கள் மேலே தான் வந்து தெரிவிக்கப்படும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதில் உள்ள சில இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை வந்து வணிகர்களும் வரவேற்றாலும் ஆனால் இதை பல்வேறு நடைமுறை சிக்கல் உள்ளதாகவே தெரிவிக்கிறாங்க. தேவேந்திரன், தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி கோவையிலிருந்து இணைய இருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய செய்தியாளர் அருண் திருச்சியிலிருந்து இணைய இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம். முன்னதாக திருப்பூர் பகுதியில் அதிகமாக வியாபாரம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பின்னலாடை நிறுவனர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க, பின்னலாடை தொழில் சார்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பின்னலாடை ஏற்றுமதியில் உலக அரங்கில் புகழ்வாய்ந்த திருப்பூர் இந்தியாவின் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய நகராக உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு 5% வரி விதிக்கப்படுகிறது. இதில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிறுவனங்களுக்கு 4% வரியை திரும்ப பெறப்படுகின்றது. ஆனால் உள்நாட்டு விற்பனைக்கு உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு இந்த வரி விதிப்பு பெரும் நஷ்டத்தை மட்டுமே தருவதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு இப்போ ஜிஎஸ்டி வரி அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் பார்த்தா தற்காலிக நிலைமையை விட அதிகப்படியான வரி கட்டுற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதனால் உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப பாதிப்படையுது. இது வந்து வரியை குறைச்சா தான் அடுத்து வர காலங்களில் வந்து உற்பத்தி பெருக்க முடியும். இல்லைன்னா இருக்கிற ஆர்டரும் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசீது இன்றி கொண்டு செல்லப்படும் 50,000க்கும் அதிகமான பொருட்கள் பிடிபட்டால் உடனடி அபராதம் மற்றும் வரி விதிப்பு நடவடிக்கைகள் பாயும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பெருநிறுவனங்களுக்கு எளிதாக அமையும் என்றாலும் 50,000 முதல் 1,00,000 முதலீட்டில் செய்யப்படும் தொழில் நிறுவனங்கள் அபராதத்திற்கு உட்பட வேண்டிய நிலை உள்ளது என சிறு குறு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
50,000 முதல் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சு அதை ஒரு குடிசை தொழிலாக தன்னுடைய குடும்பங்களோடு சேர்ந்து அதை தயார் செய்து வெளிமாநிலங்களுக்கு 1 பண்டல் 2 பண்டல்னு சரக்கு அனுப்பக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வரும் பட்சத்தில் 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சங்கிலி தொடர்பாக 5% வர்றப்ப அதை எப்படி கணக்கிட்டு அதை எப்படி கட்டணும், அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கூட இன்னும் யாருக்கும் அந்த ஒரு இது இல்லை. குறுகிய கால இடைவெளியில் ஜிஎஸ்டி வரியினை அமலுக்கு கொண்டு வருவதால் இது குறித்த முழுமையான புரிதலின்றி தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தகர்கள் கடுமையான குழப்பத்தில் உள்ளனர். எனவே ஜிஎஸ்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்பு வரி விதிப்பினை அமல்படுத்தினால் பாதிப்புகள் குறையும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர். பின்னலாடை தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பார்த்தோம். இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக நம்மிடையே ஆடம்பர பொருட்கள்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வணிகத்தளத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைஞ்சிருக்காங்க. நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் செல்வோம். ஷெர்லி, கோவையை பொறுத்தளவு அங்கு அதிகமான சிறு குறு உற்பத்தியாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருக்குது. சிறு குறு உற்பத்தியாளர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? குறிப்பாக இந்த மோட்டார் கம்ப்ரஷரை தயாரிக்கக்கூடியதில் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி நகரமாக கோவை விளக்குது. அந்த உற்பத்தி சார்ந்து இதில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது ஜிஎஸ்டி தொடர்பாக பதிவு செய்யலாம் ஷெர்லி. வணக்கம் தேவேந்திரன். தொழில் நகரமான கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் இங்கே அதிக அளவில் இருக்குது. இவர்கள் தொடர்ந்து தான் சிறு குறு தொழில் சார்பாக தான் இங்கே அதிக அளவான தொழில்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கம்ப்ரஸர் தொழில்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே வச்சு ஒரு முன்னோடியாக அதிகப்படியான கம்ப்ரஸர், அதாவது 60% கம்ப்ரஸர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம கோவையில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த விதிக்கப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டி வரியின் காரணமாக இந்த கம்ப்ரஸர் தொழிலானது ஒரு முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு சூழலே நிலவி வருகிறது என்று இந்த கம்ப்ரஸர் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நம்மை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது குறிப்பாக இங்கே நடத்தப்படக்கூடிய சங்கத்தினர் தலைவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த ஜிஎஸ்டி வரியின் காரணமாக கம்ப்ரஸர் எந்த மாதிரியான வரி விதிப்பு அதிகரித்து இருக்கிறது, இது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? வணக்கம். இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 100 மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கும். அது தவிர இந்த கம்ப்ரஸர் தொழிலுக்குன்னே தனியாக ஜாப் ஆர்டர் போட்டு கொடுக்குற ஒரு 300 தொழிற்சாலைகள் இருக்குது. எல்லாமே சேர்ந்து இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 தொழிலாளர்கள் இதோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ரஸர் இதுக்கு 5% வாட் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய தொழிற்சாலைகளும் இருக்குது, சின்ன தொழிற்சாலைகளும் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக சிறு தொழிற்சாலைகள் தான் நிறைய கம்ப்ரஸர் தயார் பண்ணுறோம். பெரிய நிறுவனங்களும் இருக்குது. பெரிய நிறுவனங்களுக்கு 12% எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. சின்ன நிறுவனங்களுக்கு வெறும் 5% வாட் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸருக்கு வரி விதிக்கிற போது 12 + 5ன்னு போட்டிருந்தால் கூட 18 தான் வரணும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் கூட எந்த முன் யோசனையுமே இல்லாமல் 28% போட்டிருக்காங்க. அதாவது 10% அதிகமாக போட்டிருக்காங்க. இது கடுமையான பாதிப்பு, இந்த தொழிலுக்கு கடுமையான பாதிப்பு. அது நாங்கள் மெயினாக 2 ப்ராடக்ட் பண்ணுறோம். ஒன்று போர்வெல் கம்ப்ரஸர்ஸு, இது தண்ணி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது. விவசாயத்துக்கெல்லாம் விவசாயிகளுக்கு பொதுவாக தண்ணியே கிடைக்காத போது வறட்சியான நிலைமைகளில் விவசாயிகளால் பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு இப்போ இந்த வரியில் 18% வருது. ஏற்கனவே வெறும் 5% தான் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். இப்போ விவசாயிகள் எல்லோரும் எப்படி 18% கொடுத்து வாங்குவாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே கடும் நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கூடுதல் போல். இண்டஸ்ட்ரியல் கம்ப்ரஸர்ஸ்க்கு எல்லாம் 5% தான் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம் சிறு தொழிற்சாலையிலிருந்து. இப்போ 23% அதிகமாகி 28% கூட கொடுக்குறோம் நாங்கள். இப்போ எப்படி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வாங்குவாங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்கவுங்க இது அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால, இந்த பொருளினுடைய விலை கூடுறதுனால அவங்களுடைய பொருள்களை விலையை கூட்டுவாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இந்த வரி விதிப்பினால் அதிகமான பாதிப்பு ஏற்பட போகுது. கம்ப்ரஸர் தொழிலுக்கு கடுமையான நெருக்கடி இருக்குது. இது சிறு தொழில்களுக்கு எப்படி இது மேலும் இந்த ஜிஎஸ்டியில் சலுகைகள் பறிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம வைஸ் பிரசிடென்ட்டு சொல்லுவார். தேவேந்திரன், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது பார்த்தோன்னா இப்போ கம்ப்ரஸர் தொழிலுக்கு இதுவரைக்கும், அதாவது சிறு குறு தொழில் தான் கம்ப்ரஸர் தொழில் இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இதில் சுமார் 5% வரி செலுத்திட்டு வந்தவங்களுக்கு இப்போ 28% அவங்க வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தும் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடியவர்களே பேசலாம். சார் வணக்கம். இப்போ இதன் காரணமாக சிறு குறு தொழில்களாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், உங்கள் தொழில் வளர்ச்சிங்கிறது எந்த அளவு முடக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? பெரிய அளவில் முடக்கப்படும் மேடம். பார்த்தீங்கன்னா தலைவர் சொன்ன மாதிரி 70% தொழிற்சாலைகள் சிறு மற்றும் குறு தொழில் கீழே தான் இருக்கிறாங்க. ஒரு 30% தொழிற்சாலை மட்டும்தான் எம்என்சி பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MSME சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருடைய நலன்கள் வந்து எதுவும் இந்த வரி விதிப்பில் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. 2003 வேட் வரி விதிப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% வரி விதிப்பு மட்டும்தான் இருந்துச்சுங்க. 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் செய்யும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு 5% வரி விதிப்பு மட்டும் தான் இருந்துச்சு. 1.5 கோடிக்கு மேலே நீங்கள் போகும்போது 12% எக்ஸைஸ் சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருநிறுவனங்களும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனம் அனைவரும் ஒரே சமதளத்தில் என்று வரி விதிப்பு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 28%, நம்மளுக்கு 28% போது இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் வர்சஸ் அன்பிராண்டட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது பிராண்டடுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் மக்கள் வந்து வாங்குறதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட் மட்டும் தான் போவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பிலே வந்து இந்த GST வரி விதிப்பில் வந்து சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருடைய நலன் எதையுமே கருத்தில் கொள்ளப்படவில்லை. அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து டெஃபினட்டாக வந்து இந்த GST அந்த கவுன்சில் வந்து இதை கருத்தில் கொண்டு ஒரு 5% ஒரு 3 கோடியாக உயர்த்தி ஒரு 1.5 கோடியில் இருக்கிற அந்த சலுகை வந்து 3 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் செய்கிறவங்களுக்கு ஒரு 5% பண்ணாங்கன்னா எல்லா தொழிலும் இதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருமே ஓரளவுக்கு பிஸ்னஸ் கெடாமல் பார்த்துக்க முடியும். ஆமாம், கம்ப்ரஸர் மட்டும் இல்லை, இது கம்ப்ரஸருக்காக மட்டும் சொல்ல கிடையாது. அனைத்து சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருடைய நலனும் இதில் பாதுகாக்கப்படும் இப்படி செய்யப்பட்டால். இதனால குறு தொழில் செய்யக்கூடியவங்களுடைய தொழில் பாதிக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்குடைய பாதிப்பை ஏற்படுத்தும்? இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜாப் ஆர்டர்ஸ் பாதிக்கும்னு சொல்லப்படுது இல்லையா, அதை குறித்து சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் வந்து இதை வந்து இந்த 28% வரி கட்டி நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இதில் மெயினாக பாதிக்கப்படுற தொழிலாளர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்கில்டு லேபருங்கிற ஒரு செக்டர் வந்து மெயினாக வந்து வேலை கிடைக்கிறது வந்து எங்களை மாதிரி சிறு மற்றும் குறு தொழில் முனைவரிடம் தான். ரெப்யூட்டட் கம்பெனிஸ் MNCஸில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் தான் வேலை கொடுக்குறாங்க. ஒருவருடைய தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் அவருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது அடிப்படையில் தான் வேலை கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் தகுதி இல்லை, அதாவது அன்ஸ்கில்டு செக்டர் அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறது வந்து நம்ம வந்து சிறு மற்றும் குறு தொழில் தான். இப்போ எங்களுடைய பிஸ்னஸ் கம்மியாகும் போது அவர்கள் அனைவரும் வேலை எடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து டேக்ஸ் விதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இப்போ ஜாப் ஒர்க் யார் பண்ணுறாங்கன்னா எங்ககிட்டருந்து வேலை விட்டு நின்று தொழில் கற்றுக்கிட்டு எங்கிட்டிருந்து வேலை விட்டு நின்று ஒரு சின்ன லேத் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும்தான் எங்களுக்கு திரும்பி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள நம்பி ஒரு 4 பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரி விதிப்பு கிடையாது, நீங்கள் அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம்னு சொன்னால் கூட இந்த சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரே அவங்ககிட்டருந்து வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேட் இது GST கீழே அவங்க வராதனால நாங்கள் அவங்ககிட்டருந்து வாங்குகிற பொருளுக்கும் சேர்ந்து வரி விதிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி வரும் பட்சத்தில் நாங்கள் அவங்ககிட்டருந்து வேலை கொடுக்க மாட்டோம், நாங்களே செய்ய தான் ட்ரை பண்ணுவோம். சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரே இப்போ அவங்க கொடுத்துட்ருக்கிற வேலையை நிறுத்திட்டு இது உள்ளே நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ அவங்க அனைவரும் வேலை இழக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு பெரிய லெவலில் இருக்குது. அரசு சார்பில் உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்க? இது தொடர்பாக அந்த கவுன்சிலுக்கு நீங்கள் உங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம் மேடம். எங்களோட ரெப்ரஸன்டேஷன் நேற்று கூட நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்டையும் கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த 1.5 கோடி எங்களுக்கு சலுகை எப்படி பழைய வேட் வரி விதிப்பில் கொடுத்தாங்களோ அதை வந்து 3 கோடியாக உயர்த்தி அதை 3 கோடியாக உயர்த்தி ஒரு 5% ஒரு 5 கோடி பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 கோடியாக பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5% டேக்ஸில் 5% டேக்ஸில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு 3 கோடிக்கு மேலே வரும்போது அந்த 28% டேக்ஸ் மற்ற எல்லாத்துக்கும் என்ன வருதோ அதுவே கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னா 70% தொழிற்சாலைகள் வந்து இதனால் மிகப்பெரும் பலனடையும். எங்களுடைய தொழில் கெடாமல் பாதுகாக்க முடியும், எங்கள் இடத்தை தக்க வச்சுக்க முடியும். சார், இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளாகவும் கூறப்படுகிறது என்னென்னா அவங்கனால அதாவது இங்கே 20 லட்சம் ஒரு சின்ன சின்ன லேத் மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வேலைகளும் செஞ்சுட்டு வராங்க. இவங்கனால இந்த GST வரிக்கு தேவையான அந்த அக்கௌண்டன்ட் போட்டோ இல்லை அந்த கம்ப்யூட்டரைஸில் அவங்கள சிஸ்டம் இதோட ஃபார்மாலிட்டிஸை அதை ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மிக கடுமையான சவால் தான் மேடம். ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்காது. இந்த சிறு மற்றும் குறு தொழில் முனைவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கீழே இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. 50 லட்சத்துலேருந்து ஒரு 60 லட்சம் அந்த மாதிரி பண்ணது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஆடிட்டரோ இல்லை ஒரு நல்ல IT தெரிஞ்ச ஆட்களோ நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 15,000 ரூபாய் ஒரு 10,000 சம்பளத்துக்கு கீழே யாரும் வராது. இப்போ நம்ம விற்கிறது மிக குறைந்த மார்ஜின் தான் விற்கிறாங்க. இது வந்து குறைந்த அளவில் விற்கிறதுனால நிறைய பேர் பொதுமக்கள் பலனடைகிறாங்க. ஒரு நல்ல பொருளை ஒரு சீப் ரேட்டில் வாங்கி அவங்க பலனடைஞ்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது எங்களுடைய தயாரிப்பு செலவு ஜாஸ்தியாகுது.